நம்புவதிலும் நம்பாவதிலும் உள்ள சிறுக்கு இருக்கிறது. எப்படி நம்புகிறோம் என்பதில் தான் சிறுக்கு வருமா இல்லையா என்பது இருக்கிறது. எனவே சகோதரர்களே, ஒரு சில முக்கியமான அந்த சீரியை அப்படியே மீட்டுவதல்ல, சில முக்கியமான விஷயங்களை உங்களிடத்தில் சுருக்கமாக சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவதாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சூனியம் என்பது அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சூரா பக்ராவிலே ஷைத்தான்கள் நபிமார்களுடைய முஜிசாக்கள் இருக்கிறது, அற்புதங்கள், இந்த அற்புதங்கள் காட்டினால் மக்கள் ஈமான் கொள்ளக்கூடாது என்பதற்காக கட்டவிழ்த்து விட்ட ஒரு கலைதான் சூனியம் என்பது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அற்புதமான ஒரு ஆட்சி செய்கிறார்கள். காற்றிலே பறக்கின்ற வல்லலை ஆற்றலை கொடுக்கிறார் அல்லாஹ் தஆலா. பறவைகளோடு பேசுகின்ற ஆற்றலை கொடுக்கிறான், எறும்புகளோடு பேசுகின்ற ஆற்றலை கொடுக்கிறான், ஜின்களையும் ஷைத்தான்களையும் அல்லாஹ் வதைப்படுத்தி கொடுக்கிறான். அப்படிப்பட்ட ஆற்றலோடு இருந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த அற்புதமான ஆட்சியை நீங்கள் எப்படி நம்புகிறீர்கள்? காற்றிலே பறந்தார் நம்புகிறீர்கள், எறும்போடும் பறவைகளோடும் பேசினார் நம்புகிறோம். எப்படி நம்புகிறோம்? அல்லாஹ் கொடுத்த முஜிசா, அற்புதம், அதனால் தானே நம்புகிறோம். அதனால் நம்புகிறோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை நிராகரித்தார்களே காவிர்கள், அவர்கள் காற்றில் பறப்பதை கண்டார்கள், பறவைகளோடு பேசுவதை கண்டார்கள், எறும்போடு பேசுவதை கண்டார்கள், ஜின்கள் ஷைத்தான்களை பயப்படுத்தி அல்லாஹ் கொடுத்திருப்பதை கண்டார்கள். இவர்கள் நிராகரிக்கின்றார்களே, எப்படி நிராகரித்தார்கள்? இவ்வளவை கண்ணால் கண்டுகொண்டு எப்படி நிராகரித்தார்கள்? இவ்வளவு ஒரு அற்புதம் இருக்கிறது, ஒரு நபி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டியதானே, எப்படி நிராகரித்தார்கள்? ஷைத்தான் ஒன்றை வைத்திருந்தான், சூனியம். இது ஒரு சூனியம் என்ற ஒரு சப்ஜெக்டை போட்டு வைத்திருந்தான். எது செய்தாலும் அந்த தலைப்புக்குள் கொண்டு போய் விட்டவுடன் நிராகரித்தார்கள். அந்த தலைப்புக்குள்ள கொண்டு போய் விட்ட உடனே இதெல்லாம் சூனியத்தால தான் அவர் இந்த அளவுக்கு வந்திருக்கிறாரு என்ற ஒரு தலைப்பை போட்டவுடன் நிராகரித்தார்கள். அதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், எந்த நபிமார்கள் வந்தாலும் இல்லா காலு சாஹிருன் அவ் மஜ்னூன், சூனியக்காரன் அல்லது பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள். அப்ப ஷைத்தானுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி தான் இந்த சூனியம் என்பது. அதை போட்டே மனிதர்களை வழிகெடுத்தார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கல்லை பிளந்து அல்லாஹ்வுடைய ஆற்றலின் மூலம் எதை வெளியெடுக்கிறார்? எதை வெளியெடுக்கிறார்? ஒரு ஒட்டகத்தையே வெளியெடுக்கிறார். அதையே ஈமான் கொள்ள முடியாமல் போனது சூனியம். சூனியக்காரன் இப்படி செய்யலாம் என்ற நம்பிக்கை அந்த மக்களுக்கு மத்தியிலே பரவி இருந்ததுதான். இது ஏற்படுத்த முடியாது. அதாக அந்த சமூக நம்பிக்கை உலக மக்கள் வரைக்கும் எல்லோரிடத்திலும் அப்படியான சில விதிகள். சும்மா நம்பல, யாரும் சொல்லி நம்பல, கண்டு நம்பினதுதான். சூனியத்தையும் அவங்க கண்டுட்டு இருந்தாங்க. ஃபிரௌன் மூசாவை திருப்புவதற்கு செய்த மிகப்பெரிய சூழ்ச்சி என்ன? சூனியம் தான். அதாவது சிஹரானி தலாஹரா என்று சொன்னான் ஃபிரௌன். 2 சூனியங்கள் வெளிப்பட்டு விட்டன. இந்த 2 பேரும் சூனியக்காரர்கள். இன்னஹாதைனி லசாஹிரானி, அதாவது இவர்கள் இருவரும் சூனியக்காரர்கள். உங்களை யுரிதானி ஐயுஹ்ரிஜக்கும், ஐயுஹ்ரிஜ அதாவது உங்களை ஐயுஹ்ரிஜுக்கும் மின் அர்லிக்கும், உங்களை உங்களது பூமியை விட்டு வெளியேற்ற விரும்புகின்ற சூனியக்காரர்கள். எனவே இவர்களை தோற்கடிப்பதற்கு ஒரே ஒரு வழிதான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் 9 அத்தாட்சிகளை கொண்டு போய்க்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த ஒவ்வொன்றை காட்ட ஃபிரௌன் என்னமா சொல்றான்? எல்லாம் சூனியம், எல்லாமே சூனியத்தை தான் காட்டுறாரு. அப்ப அந்த மக்கள் நம்பினாங்க, சூனியத்தை தான் காட்டுறாரு போல, இது மூஜிசா இல்ல என்று மக்கள் நம்பினார்கள். அப்ப அல்லாஹ் என்ன விளங்கப்படுத்த வந்தான்னா, எது சூனியம் எது மூஜிசா என்பதை விளங்கப்படுத்துற அளவுக்கு அல்லாஹ் ஒரு போட்டி ஒன்று ஏற்படுத்தினா. பாத்தீங்களா? ஃபிரௌன் என்ன சொல்றா? ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் சூனியக்காரரை கூட்டிவாங்க. ஒரு நபிக்கு எதிராக சூனியக்காரர்கள் அழைத்து வரப்பட்ட காரணம் என்ன? நீங்க ஒரு சின்ன பின்னணியை விளங்க கூட சொல்றேன். ஒரு நபிக்கு எதிராக முழு பிரதேசத்தில் இருந்தும் உம்மிடத்தில் பிகுல்லி சஹாரின் அலீம், நல்ல கற்ற அறிந்த மிகப்பெரிய சூனியங்களை செய்யக்கூடிய சூனியக்காரர்களை ஒன்று திரட்டுங்கள். அப்ப மௌஇதுக்கும் யௌமுஸ் ஸீனா, உங்களுடைய நாள் வந்து அவங்களுடைய கொண்டாட்ட நாள். அப்ப அன்றைக்கு கிரவுண்ட்ல வச்சு எல்லா சூனியக்காரரையும் கூட்ட வச்சு மூசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து வர வைக்கிறதுக்கு என்ன காரணமாகி சொல்லுவோம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் காட்டின எல்லா மூஜிசாக்கும் ஃபிரௌன் கொடுத்த விளக்கம். ஃபிரௌன் என்ன விளக்கம் கொடுத்தா? இது சூனியம், இது என்னது? இது சூனியம் என்ற ஒரு விளக்கம் கொடுத்திருந்தான். அப்ப அல்லாஹ் இல்ல இது மூஜிசா, இது மூஜிசா, இது அற்புதம் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்றா. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க இல்ல இது சூனியம். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றா? லக்கத் அலிம்த, ஃபிரௌனே உனக்கு தெரியும், இது அல்லாஹ் தஆலா இறக்கிய அற்புதங்கள் என்பது உனக்கு தெரியும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு. இன்னி ல அதுன்னுக யா ஃபிர்அவுனு மஸ்பூரா, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு. அப்ப போட்டி ஒன்றே நிகழ்றதுக்கு என்ன காரணம்? அதைத்தான் நீங்க விளங்கணும். என்ன அற்புதம் காட்டினாலும் சூனியக்காரனுக்கு இப்படி செய்யலாம் என்கின்ற நம்பிக்கை அந்த மக்கள்கிட்ட இருந்தது தான் திருப்புறத்துக்கு வாய்ப்பா போச்சு. இல்லைண்டா அற்புதங்களை கண்ட உடனே ஈமான் கொண்டிருப்பாங்க, அற்புதங்களை கண்ட உடனே ஈமான் கொண்டிருப்பாங்க. என்ன நடந்தாலும் அதுக்கு ஒரு காரணம்.
என்ன அல்லாஹ் தஆலா சொல்றான், இவங்க சொல்றாங்க குர்ஆனை ஒரேடியா அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கப்படாதான்னு கேட்கிறாங்க. நாங்கள் பத்திரிகை தாள்களில் அல் குர்ஆனை அப்படியே இறக்கி வைத்திருந்தால், கண்ணால் அப்படி இறங்குறத கண்டாங்கன்னு வைங்களேன், நேரடியாக இறக்குறோம் அப்படி கண்டாங்கண்டா, ஃபலமசூஹு பி ஐதீஹிம், கையால தொட்டு பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இது திட்ட தெளிவான சூனியம் என்று சொல்லுவாங்க. இது திட்ட தெளிவான சூனியம் என்று சொல்வார்கள். அப்படி நேரடியா இறங்கினாலும் சூனியம் என்று சொல்வார்கள். அதனால தான் அல்லாஹ் தஆலா நரகத்தை காட்டி கேட்பான் காபிர்கள்ட்ட, அஃபஸிஹ்ருன் ஹாதா, இதுவும் சூனியமானு கேட்பான். நரகத்தை காட்டி கேட்பான், அஃபஸிஹ்ருன் ஹாதா அம் அன்தும் லா துப்சிர், அல்ல உங்களுக்கு விளங்குது இல்லைன்னு அல்லாஹ் கேட்பான். உங்களுக்கு விளங்குது இல்லைன்னு கேட்பான். இப்ப சூனியம் சும்மா சூனியம் என்று விட்டுறக்கூடாது, விளங்கிட்டா? சூனியம் என்றால் என்னன்னு கேட்பாங்க. சூனியம் என்றால் ஒண்ணும் இல்லை, அதானே சூனியம் என்று. தமிழ்ல தான் ஒண்ணும் இல்லை, அரபுல சிஃபரண்டா சூனியத்துக்கு சொல்லுவாங்க. ஒரு மொழியை வச்சு சூனியத்தை வழங்கக்கூடாது. தமிழ்ல சூனியம் என்று சொல்லுவோம். இப்ப சைபர் விஷயம் இல்லையா, ஒன்றுக்கு பிறகு 3 சைபர் இருக்கிறதால 1000 பெருமதியே வருது. சைபருக்கு விஷயம் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது, விளங்கிட்டான? சைபர் வர வேண்டிய இடத்துல வந்தா விஷயம் இருக்காது, இல்லாட்டி சைபர் தான். அப்ப அதை வச்செல்லாம் வழக்கம் சொல்லக்கூடாது. சூனியம் என்றாலே ஒன்றும் இல்லை, சூனியம் என்றாலே ஒன்றும் இல்லைன்னு தமிழ்ல சொல்ற எவ்வளவுதான். அரபுல சொன்னா ஏதாவது இருக்கும். அப்ப என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னா, சூனியம் என்பது ஒரு கலையாக அந்த மக்களுக்கு மத்தியில் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. திருப்புறத்துக்கு நிறைய வாய்ப்பா போச்சு. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து சமுதாயத்தில் ஒரு போட்டி வைக்கிற, என்னது? மக்கள் விளங்கணும், இதுதான் மூஜிசா, இதுதான் சூனியம் என்று விளங்குறதுக்கான ஒரு போட்டி நடக்குது. அந்த போட்டியில தான் அல்லாஹ் தஆலா உண்மையான ஒரு வரைவிலக்கணத்தை சொல்றான். சூனியம் என்றால் என்ன, மூஜிசா என்றால் என்ன, அற்புதம் என்றால் என்ன, சூனியம் என்றால் என்ன, இடத்துக்கு அல்லாஹ் ஒரு வரைவிலக்கம் சொல்றான். எப்படி தெரியுமா? ஒரு பாம்பை கண்டா நீங்க பயப்படுவீங்க தானே? பாம்பை கண்டா ஓடுவீங்க, பாம்பை கண்டா பயப்படுவீங்க, பாம்பை கண்டா ஓடுவீங்க. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்ல வாரான்னு சொன்னாங்க, இன்னைக்கு ஒரு போட்டி ஒன்றை ஏற்படுத்தி, இதுவும் பாம்பு போலதான் விளங்கும். பாம்பை கண்டா என்ன பயம் வருமோ அந்த பாம்பு பயம்தான் வரும். பாம்பை கண்டா உங்களோட உள்ளத்துல என்னென்ன எண்ணங்கள் ஏற்படுமோ அதுதான் வரும். ஆனால் அதுக்கு காரணம் பாம்பு போட்டதல்ல, உங்களோட கண். உங்களோட கண்ணுக்கு சூனியம் வச்சிருவோம். முதலாவது வஸஹரு அயுனஹும், அல்லாஹ் தஆலா சொல்றான், கண்களுக்கு சூனியம் வைத்தார்கள், கண்களுக்கு சூனியம் வைத்தார்கள். வச்சிட்டாச்சா, உங்களுக்கு எதையும் எது மாதிரி அவனுக்கு காட்டலாம், எதையும் எது மாதிரியும் காட்டலாம். ஆனா மூஜிசா என்றது கண்ணுக்கு சூனியம் எல்லாம் வைக்கிறது இல்ல, உங்களுக்கு பார்க்கலாம், தொட்டு பார்த்தாலும் அப்படித்தான் விளங்கும். ஒட்டகத்தை பேத்து பிடிச்சி பாருங்க விளங்கும். அதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வானத்திலிருந்து குர்ஆனை இறக்கி வச்சு தொட்டு பார்த்தாலும் இவர்கள் சூனியம் என்பார்கள், தொட்டு பார்த்தாலும் இவர்கள் சூனியம் என்றுதான் சொல்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப பாருங்க, அந்த பெரிய கிரவுண்ட்ல அவ்வளவு சூனியக்காரன் என்று அல்கு மா அன்தும் முல்கூன், எப்படி நீங்க என்ன போட வைக்கிறீங்களோ அதெல்லாம் போடுங்கன்னு சொல்றாங்க.